வெல்கம் டு தெட்ரிகா vlogs. ஸோ இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் மார்னிங் 6 AM மேட்ச் தான். ஸோ இன்றைக்கி புதுசாக ஒரு கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். டிபி செயின் காலேஜ் பெருங்குடியில் இருக்கிற பெருங்குடி துறைப்பாக்கம் கிட்டே இருக்கிற டிபி செயின் காலேஜ் அங்கே தான் வந்திருக்கோம். நான் உங்களுக்கு கிரவுண்ட் காட்டுறேன். கிரவுண்ட் வந்து ஸ்மால் கிரவுண்ட் தான், நாட் பிகர் ஒன். அண்ட் இட்ஸ் மேட் விக்கெட். நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Actually, he's a nice front foot player. I don't know why he went on the back foot. Commentary no ஆக்சுவலா அந்த பக்கம் அஸ்வத்துக்கு வந்து கிச்சா இருந்தா இந்த பேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நான் சொல்லிருந்தேன் டேவிட் வார்னர் மாதிரி சொல்லிருந்தேன். நெவர் பீன் அவுட் இன் தி டச் கிச்சா ஒன்லி ஷேம் கமெண்ட் கிச்சா ஃபர்ஸ்ட் பால் டேக் அஸ்வத் போன மேட்ச் 50 எடுத்து பேசிட்டே போய் பால் இப்போ நான் பாத்துட்டே இருக்கேன். All ground and mat wicket, fresh mat actually. Ball total actually சூப்பராக போகுது. அவுட்ஃபீல்ட் வந்து ஃபாஸ்டராக இருக்குது. சும்மா பால் ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸ்மால் அவுட்ஃபீல்ட்னால கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாலே பால் போயிடுது. ஸோ 24 overs போட்டோம். அவங்க 201 அடித்தாங்க. ஸோ தென் வி ஸ்டார்டட் சேசிங். இப்போ தான் பால் 6 அடித்தாரு. ஆக்சுவலி இந்த கிரவுண்டுக்கு பின்னாடி இந்த சைடில் போச்சுன்னா ஆக்சுவலி சாக்காடை இருக்குது. ஸோ அந்த சீவேஜ் வாட்டருக்குள்ளே பால் போயிடுது. இதுக்கு பேக் சைட்லலாம் சும்மா டெம்பரரியாக போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி. ஸோ எவ்ரி டைம் அவுட் ஃபீல்டில் பால் போகும்போது டேக் சம் டைம் பால் ரெக்கவர் பண்ணேன்.